எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள், அதேபோல பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருவருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சால சிறந்ததாக மட்டுமல்ல, எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது. அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவர். 1972 இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன். புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு 75 பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கநாயகம் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார். அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா ஸ்டுடியோவிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி, ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார். அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்களிலே 100 நாள் படம் என்று சொல்வார்களே, அதை போல மறைந்து விடும் என்று சொன்னார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சி தலைவர். அண்ணா அவர்கள் சொல்லுகிற போது, இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது, என்னை நீங்கள் காண வந்திருக்கையில் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார், அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டலுமல்ல பாராட்டுதலை பெற்றவர் புரட்சி தலைவர்.